மிதுன ராசி நேயர்கள் 2026 பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ஒரு ப்ராஸ்பெக்ட் அப்படின்னா ஸ்பௌஸ் கிட்ட தான். கணவனாக இருந்தால் மனைவி கிட்டேயும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா 7ஆம் அதிபதி குரு வந்து லக்னத்திலே உட்காந்துட்டாரு. அப்போ என்ன ஆகும்னா அந்த ஸ்பௌஸோட டாமினேஷன் அப்படிங்கிறத இவங்களால தாங்கவே முடியாது. அன்பு அப்படிங்கிறது வேற, கண்ட்ரோல் அப்படிங்கிறது வேற. இவங்க பார்ட்னர்ஸ் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா அன்புங்கிற பேரில் இவங்க மேலே கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதிலிருந்து சைக்காலஜிக்கலாக வெளியில் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 2026 அப்படிங்கிறது இவங்களுக்கு நிச்சயமாக அமைய போகுது. அவங்கள சாப்பிட்டியான்னு கேட்டதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டோமான்னு நம்ம யோசிக்கணும். ஸோ அதை தான் மிதுனம் வந்து இப்போ பண்ண போகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னா கிளியராக செல்ஃப் லவ் பண்ண போகிறாங்க. சில விஷயங்கள் தேவையில்லாமல் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா இல்லை என்னால் முடியாது அப்படிங்கிறத ஓப்பன் அப் பண்ணி பேச போகிறாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் அப்யூஸ்லேருந்து இவங்க வெளியில் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது. இதனால் ஒரு ஃப்ரூட்ஃபுல்னஸும் ரிலேஷன்ஷிப்குள்ளே செகண்ட் ஹாஃப்குள்ளே கண்டிப்பாக வரப்போகுதுன்னு தான் சொல்லணும். ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பணம் கேட்டால் உடனே தூக்கி கொடுக்குறது யாருன்னா மிதுனம் தான். ஸோ ஒரு கேங் இருக்குது அப்படின்னா அதில் யார் மிதுன ராசிக்காரங்களோ அவங்கக்கிட்ட தான் எல்லாரும் பணம் கேட்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஒருத்தவங்க கேட்டுட்டா தூக்கி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஒரு அமைப்புமே இந்த வருடம் அப்படிங்கிறது நிச்சயமாக மாறப்போகுது. கொஞ்சம் நோ சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மிதுனத்துக்கு வரும். என்னால் முடியலைன்னா முடியலை அப்படிங்கிறதையாவது அட்லீஸ்ட் மிதுன ராசிக்காரங்க தன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த வருடம் மிதுனத்துக்கு அமையுது.